Hi friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு blouse cutting வீடியோ தான். ஆனா இந்த blouse cutting ஏன் நான் போடுறேன்னா recent daysல பாத்தீங்க அப்படினா நான் நிறைய வாட்ச் பண்ணிட்டேன். blouse cuttingக்கெல்லாம் வந்துட்டு யாருமே அதிக பார்க்கறது இல்ல. வியூஸே போறது இல்ல. ஆனா டிப்ஸ் போட்டு அப்படினா நிறைய பேர் பார்க்கறீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த டிப்ஸ் தான் தேவைப்படுது. ஏன்னா கட்டிங் அப்படிங்கிறது as usual ஒரே மாதிரி தான் இருக்கு. அளவுகள் தான் சேஞ்ச் இருக்கும் போது மத்தபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால நிறைய பேருக்கு அதுதான் வந்து பிடிக்குது. நானும் நிறைய டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சது எல்லாம் எப்பப்பெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது அப்பெல்லாம் நோட் பண்ணி வச்சு டிப்ஸ் சொல்லிட்டே தான் இருக்கேன். ஸோ பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஏன்டா இன்னைக்கு இந்த பிளவுஸ் கட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும் கண்டிப்பா. இது எதுக்காக அப்படின்னா, இப்போ நான் என்னதான் பிளவுஸ் கட்டிங் போடுறேன், ரொம்ப தெளிவா சொல்லி கொடுக்குறேன், என்னை வந்து ரொம்ப நிறைய பேசுறீங்க, ரொம்ப டீட்டெயிலா சொல்றீங்க, போர் அடிக்குதுன்னு சொன்னா கூட ஆனாலும் நான் வந்து தெளிவா தான் சொல்றேன். அப்படி இருந்தாலும் நிறைய பேர் வந்து திரும்ப ஒரே டவுட் கேட்டுட்டே இருக்காங்க. எனக்கு நிறைய வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் வந்துட்டே இருக்கும். நிறைய எப்படின்னா டெய்லி ஒரு அப்ரோச் விட ஒரு 10 மெசேஜாவது வந்துடும் வச்சுக்கோங்களேன். ஏன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். இதுல கமெண்ட் பண்ணா அது போய் திருப்ப கமெண்ட் அடிக்கிறதுக்கு ரொம்ப சிலதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா சொல்ல வேண்டி வருமா, அது கமெண்ட்ல நான் எத்தனை டைப் பண்றது, அதனால எனக்கு அது ஒரு மாதிரி இதா இருக்காது. அதுவே வாட்ஸ்அப்ல பண்ணிட்டாங்கன்னா நான் வாய்ஸ் மெசேஜாவே மோஸ்ட்லி போட்டு விட்டுருவேன். ஸோ அதனால எனக்கு அதுதான் நல்லாவும் இருக்கு. அதனால நிறைய பேர் அதில் தான் கேட்குறாங்களா. ஸோ திரும்ப கேட்குற ஒரே விஷயம் இது. அதனாலயே இதுக்கு இன்னைக்கு வந்து இது ஆல்ரெடி போட்டிருப்பேன் இந்த வீடியோ, பட் இருந்தாலுமே இப்போ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னா, நான் பாருங்க பழைய அளவு பிளவுஸ்ல இருந்து தான் அளவுகள் எடுக்க போறேங்க. இதை எப்படி கட் பண்றேன் அப்படின்னு காட்டுறேன், சரியா? ஏன்னா பழைய அளவு பிளவுஸ்ல இருந்து அளவு எடுத்தா எதையுமே சேஞ்ச் பண்ணாதீங்க, அது அப்படியே ஜெராக்ஸ் அதில் இருக்கிற அளவுகள் வச்சிருங்கன்னு எல்லாத்துலேயும் தான் நான் சொல்றேன். பட் ஆனாலும் ஏனோ நிறைய பேருக்கு வந்து அது புரியறதில்ல, தெரியல எனக்கு. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, அக்கா நம்ம வந்து இப்போ ஃபுல் வயல் பிளவுஸ் கொடுக்குறாங்க அளவுக்கு, ஆனால் தைக்கிறது வந்து லைனிங் தைக்க சொல்றாங்க, இல்லை லைனிங் அளவு பிளவுஸ் கொடுத்துட்டு ஃபுல் வயல் தைக்க சொல்றாங்கக்கா, அதுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணணும் அளவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இப்போ ரீசன்ட் டேஸ்ல எனக்கு அந்த மாதிரி டவுட்ஸ் தான் நிறைய வந்துட்டே இருந்துச்சு. அப்புறம் தான் சரி, ஒருவேளை அதெல்லாம் போட்டது பழசா இருந்திருக்குமோ, எனக்கு புரியவே இல்லை, நம்ம எப்போ போட்டோன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அதனால இதுக்கு ஒரு அப்டேட்டான ஒரு வீடியோ தான். சரி, இப்பவே பாரு நிறைய பேசிட்டே இருக்கேன், நிறைய பேர் திட்டாதீங்க அதனால வந்துட்டு இன்னைக்கு அந்த வீடியோ தான், சரியா? இது வந்து பழைய அளவு பிளவுஸ் தான், ஆனா லைனிங் இல்லாத பாருங்க காட்டன் பிளவுஸ், சரியா? இந்த காட்டன் பிளவுஸை வச்சு இப்ப நான் லைனிங் பிளவுஸ் வந்து கட் பண்ண போறேன். நல்லா கவனமா பாருங்க, நான் என்னென்ன அளவுகள் எடுக்கிறேன். எடுக்கிறத காட்டுறது கொஞ்சம் சிரமம் தான், ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இப்பவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் எடுக்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிடுறேன், சரி? ரொம்ப டீட்டெயிலா இது பண்ணாம லேட் பண்ணாம ஃபாஸ்டா சொல்லிடுறேன். ஸோ எடுக்கிறேன், எந்த அளவை நான் ஆட் பண்ணி வைக்கிறேன்னு பாருங்க. இது லைனிங் இல்லாத காட்டன் பிளவுஸ், இது லைனிங் பிளவுஸ். அப்ப அதுக்கு நான் எப்படி அளவுகளை வந்துட்டு சேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு நல்லா கவனமா பார்த்துக்கோங்க. கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி தைக்கணும், சரியா? சரி, ஓகே, நம்ம வந்து இப்போ அளவுகள் எடுக்க போயிடலாம். ரொம்ப நேரம் பேசிட்டேன். பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் பேக் சைடு தான் போட்டிருக்கேன். நான் போடுற பாருங்க, இந்த இடுப்பை மட்டும்தான் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இந்த ரெண்டு பக்கம் தையல் கரெக்டா இருக்கா அப்படின்னு மட்டும்தான் பார்ப்பேன். எக்காந்து கூட இந்த பாடியை நான் இழுக்கவே மாட்டேன், சரியா? அதெல்லாம் நான் ஆல்ரெடி போட்ட தனியாவே வீடியோ போட்டிருக்கேன். நீங்க வேணும்னா நம்ம சேனல்ல எப்படி அளவு பிளவுஸ் இருந்து அளவுகள் எடுக்கிறது அப்படின்னு இருக்கும், அதை போய் பார்த்துக்கோங்க, சரியா? நான் வந்து இப்போ அளவுகள் மட்டும் எடுத்துக்கிறேன். நான் எப்பவுமே இப்படி போட்டதுக்கு அப்புறமா பாடி சுற்றளவு தான் எடுப்பேன், அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அளவுகள், அதனால அப்படிதான் எடுப்பேன். இந்த பிளவுஸ்ல பாடி சுற்றளவு 20 இன்ச் இருக்குதுங்க. ஸோ 20 நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிற அளவு அப்படியே எழுதிக்கிறேன், அப்புறமா உங்களுக்காக வந்து நான் மாத்தி காட்டுறேன், சரியா? இடுப்பு வந்துட்டு 17, பாடி 20, இடுப்பு வந்துட்டு 17, உயரம் வந்துட்டு 13. பின்கலத்து உயரம் நான் எடுக்கல, ஏன்னா அது கொஞ்சம் இறக்கி வைக்கணும், அதனால அது எனக்கு தேவையில்லை, நான் எடுக்கல. அதெல்லாம் நீங்க எடுத்து அதே மாதிரி வச்சுக்கோங்க. ஆம்கோல் வந்து இதுல 8.25 இருக்கு. பின்கழுத்து வந்து எனக்கு வந்துட்டு 8.5 இன்ச். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் தைச்சது, அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணணும். இப்ப பாருங்க, பேக் சைட்ல எனக்கு என்னென்ன அளவுகள் வேணுமோ அதை எடுத்துக்கிட்டேன். இப்ப இது வந்து காட்டன் பிளவுஸ் இல்லைங்களா, இதுக்கு பாருங்க பாடி வந்து 20 இருந்துச்சு. நான் வந்து 1/2 இன்ச் மட்டும்தான் பேக் சைட்ல ஆட் பண்றேன். 20.5 இன்ச் இதோட பாடி சுற்றளவு லைனிங் பிளவுஸ்க்கு, புரியுதா? இடுப்பெல்லாம் நான் எதுவுமே பண்ணல, 17, அதே 17 நான் அப்படியே தான் வைக்கிறேன், நான் எந்த சேஞ்சஸுமே பண்ணல. ஆம்கோல் பாத்தீங்க அப்படின்னா 8.25 அதுல இருந்துச்சு ஒன் சைடு. இது லைனிங் அப்படிங்கிறதுனால 1/4 இன்ச் மட்டும் தான் ஒன் சைடு ஆட் பண்ணோம், மொத்தத்துக்கும் 1/2 இன்ச் ஆயிரும். ஸோ 8.5 இன்ச். நான் இதை அழிச்சு எழுதக்கூடாதுன்னு தான் நான் எழுதுனேன், அப்படியே ஆட் பண்ணி எழுதிட்டு வந்துடுவேன், உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுனேன். ஸோ 8.25 இருந்துச்சு பாருங்க, நான் 8.5 மாத்திருக்கேன். இந்த உயரம் 13 தான், அது அப்படியே தான் வைக்கிறேன், நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. இப்ப புரியுதா? பழைய அளவு பிளவுஸ்ல இருந்து எடுக்கிறப்போ என்னென்ன அளவுகளை மட்டும் இந்த காட்டனை கொடுத்து லைனிங் தைக்க சொன்னா மாத்துறேன் அப்படின்ட்டு பாடி சுற்றளவையும் ஆம்கோல் சுற்றளவையும் மட்டும்தான் நான் மாத்துறேன், வேற எதையுமே நான் சேஞ்ச் பண்ணல. ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு எப்பவும் போல மார்க் பண்ணிடுறேன். 13 அப்படின்னா தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் சேர்த்து 14.
ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இப்ப இந்த வீடியோ பாருங்க ஃபுல்லாவே புரியும். சரியா? 20 பாடி சுற்றளவு அப்படின்னா 10.25. இடுப்பு வந்துட்டு 17 அப்படின்னா 8.5 இன்ச்சு. அப்புறம் பின்னாடி டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு விட்டுக்கணும். பின்னாடி கழுத்து வந்து 8.5 இன்ச்சு. தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு சேர்த்து நம்ம 8.75 மார்க் பண்ணிக்கணும். இவங்களுக்கு வந்துட்டு கழுத்தோட அகலம் வந்துட்டு 5.5 அப்படின்னா 2.5 இன்ச்சு மார்க் பண்ணா போதும். 2.5 5 வந்துடும். தைச்சு முடிக்கிறப்ப 5.5 இன்ச்சு வந்துடும். இந்த கழுத்தோட அகலால இவங்க பழைய கஸ்டமர், நமக்கு ரெகுலர் கஸ்டமர், அதனால ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கிறேன். அதனால அதை பார்த்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். நீங்க கேட்கல என்னக்கா 20.5 இன்ச்சு இருக்குது, நீங்க வந்துட்டு 5.5 தான் வைக்கிறீங்க அப்படின்னு. அவங்களுக்கு ஷோல்டர் அப்படித்தான் இருக்கும், அதனால அப்படிதான் வைக்கிறேன் நான். அடுத்தது ஷோல்டரோட அகலம் வந்துட்டு 2.25, தைக்கிறதுக்கு 3/4 இன்ச்சு சேர்த்து நம்ம 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து பாடி சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி தான் கழுத்து வைப்போம். ஆனா இவங்களோட ஷோல்டர் அந்த மாதிரி இருக்கும், அதனால நம்ம வந்துட்டு கம்மியா வச்சிருக்கோம். இதுவே வந்து 20 அப்படின்னா நீங்க தாராளமா 6.5 வரைக்குமே வைக்கலாம். பட் அது அவங்க பாடி பொறுத்து தான். ஆம்கோல் பாருங்க 8.5. ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் எப்பவும் போல உயரத்துல இருந்துட்டு 13.5 இன்ச்சுக்கு இங்க மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்துட்டு நம்ம 8.5 இன்ச்சு உயர வைக்கிறோம். உயர வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இதை கோடு போட்டுக்கலாம். அப்புறமா வேணும்னா அதை வந்துட்டு ஆல்டர் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க சென்டர்ல இருந்துட்டு 1 இன்ச்சு தான் நான் விடுறேன் ஆம்கோல் ரவுண்டுக்கு. எனக்கு அதுதான் கரெக்டா இருக்கு. 8 அப்படின்னா 8.25 இருந்தா போதும். பாடியில எப்பவுமே 1/4 இன்ச்சு கம்மியா தான் இருக்கணும். நான் அப்ராக்சிமேட்டா ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்குவேன். எம்மாடி இப்பவே 8.5 இருக்கு, அப்ப வளைக்கிறப்ப எனக்கு 8.75 பக்கம் வந்துடும். அதனால நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்துட்டு கம்மி பண்ணிக்கிறேன் உயரத்தை. ஓகே, இப்ப பாருங்க நான் உயரம் கம்மி பண்ணிருக்கிறேன்னா இந்த இடத்துல இருந்துட்டு நம்ம 1 இன்ச்சு இது பண்ணிட்டு இப்ப நான் வளைச்சே விட்டுக்கிறேன். மேக்ஸிமம் இது வந்து எனக்கு கரெக்டா தான் இருக்கும். இப்ப பாருங்க எக்ஸாக்டா செக் பண்ணிடலாம். 8.25 இன்ச்சு இருக்கணும். எங்கெங்கெல்லாம் வளைச்சனோ அந்த மார்க் மேல இப்படி இது பண்ணிக்கிறேன். 8 ஒரு புள்ளி இருக்குது. நான் வெட்டுறப்ப அந்த ஒரு புள்ளியை அதிகப்படுத்தி நான் வெட்டிக்குவேன். அந்த ஒரு புள்ளிக்காக நான் திரும்ப வந்துட்டு மார்க் எக்ஸ்ட்ராவெல்லாம் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ பாருங்க எக்ஸ்ட்ரா உள்ள விடுற கிளாத்து 1.5 இன்ச்சுலேருந்து 2 இன்ச்சு வரைக்கும் விட்டுக்கோங்க. அவ்வளோதான். பாருங்க டக்குன்னு மார்க் பண்ணிட்டேன். அவ்வளோதான் மார்க் பண்ணிச்சு. உங்களுக்கு எப்படி வேணுமோ பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு வெட்டிடலாம். ஸோ இப்போ வந்து இதே மாதிரி தாங்க. இப்போ காட்டன் கொடுத்து லைனிங் தைச்சோன்னா 1/2 இன்ச்சு எச்சு பண்ணணும். இதுவே வந்துட்டு லைனிங் அளவா கொடுத்துட்டு காட்டன் தைச்சோன்னு வச்சுக்கோங்க, 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், உள்டாவா பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஆம்கோல் அதே மாதிரி 1/4 இன்ச்சு இங்கே எச்சு பண்ணியிருக்கிறோமா, அதை 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ இதில் 8.5 வச்சிருக்கோம். சப்போஸ் 8.5 இருந்திருந்தது லைனிங்ல அப்படின்னா 8.25 வச்சு நீங்க காட்டனை வந்துட்டு மார்க் பண்ணுங்க. எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்து கீழே இருக்கணும் பாருங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நான் வெட்டிக்கிறேன். கீழே மடிச்சடிக்கிற இடத்துல ஒரு அர்த்தம் பண்ணிக்கிறோம். பாடி சுற்றளவுக்கிட்ட ஒரு அர்த்தம். கட்டிங் தானே, எல்லாமே கட்டிங் தானேப்பா, ஒரே மாதிரி தானே இருக்கும் அப்படின்ட்டு தான் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு கட்டிங் வீடியோ அதிகம் பாக்குறதெல்லாம் நினைக்கிறேன். அப்படி இல்லை, கண்டிப்பா வித்தியாசம் இருக்கும். இப்போ இதுல வந்து 2 விதமான கை. ஒன்னு வந்து ஷார்ட் ஸ்லீவு, இன்னொன்று வந்துட்டு எல்போ ஸ்லீவு. அதனால ஸ்லீவுக்கு தனித்தனியாக வெட்டிக்கிட்டு அப்புறமா வந்துட்டு பாடி போட்டு ஒட்டுக்க வெட்டிக்குவேன். இல்லைன்னா தனித்தனியாக வெட்டணும், வேலை ஏகப்பட்ட வேலையாகும். 8 இன்ச்சு அப்படிங்கிறதுனால பாருங்க, நம்ம துணியை வந்து கைக்கு வந்து 4 மடிக்கக்கூடாது, சரியா கம்மி பண்ணி போட்டுக்கணும். நான் கம்மி பண்ணி போட்டுட்டு செக் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்ட்டு. எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் கம்மி பண்ணிக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம ஒட்டு போடுறப்ப இந்த 2 துணிக்கு மட்டும் ஒட்டு போட்டால் போதும், கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடியும். அதுக்காக தான். இல்லைன்னா நம்ம 4 சரியாக போடுறப்ப துளி துளியே ஒட்டு போட்டுட்டு இருக்கோன்னு நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அந்த ஒரு ரீசனுக்காக தான். இது வந்து லைனிங் அப்படிங்கிறதுனால வெளியிலையும் தெரியாது, அதனால நீங்க தாராளமா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எல்போ ஸ்லீவ் வந்து கை நீளம் வந்துட்டு 9.5 இன்ச்சு. 9.5 அப்படின்னா தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். கீழே பாருங்க நான் 1/2 இன்ச்சு மட்டும்தான் கிளாத் ஜாயின் பண்றதுக்காக விட்டுருக்கேன், அதை சொல்ல மறந்துட்டேன். 1/2 இன்ச்சு போதும், அதுக்கு மேல விடாதீங்க. கீழே கச்சை பகுதி கம்மி பண்றது 3 இன்ச்சு. கை சுற்றளவு வந்துட்டு 11.5. 11.5னா 5.75. இது வந்து டைரக்டா பாடியிலேருந்து எடுத்தேன். ஏன்னா அவங்க கொடுத்தது சின்ன கை தான். அவங்க எப்பவுமே இதே பிளவுஸ் தான் அளவு கொடுப்பாங்க, சின்ன கை தான். ஸோ அதனால நான் வந்துட்டு கைக்கு மட்டும் அளவுகள் எடுத்துக்கிட்டேன். அதனாலதான் இதை பார்க்கல. ஆம்கோல் எவ்வளவு 8.5 இன்ச்சு பாருங்க. 8.5 இன்ச்சுக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 மார்க்கையும் கோடு போட்டுட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு to 2 இன்ச்சு கிளாத் விடுவோம் இல்லைங்களா, அதை விட்டுக்கலாம். கை வளைக்கிறேங்க பாருங்க, மேலே 2 இன்ச்சு விட்டுட்டு இங்கிருந்து வளைச்சா போதும். இவங்களுக்கு நல்லா ஆம்கோல் வந்துட்டு பெருசா இருக்கும். பாடி கூட ஆம்கோல் பெருசு எனக்கு தெரிஞ்சு. ஓகே, கை மார்க் பண்ணிட்டு நான் சொல்லியிருக்கேன் சின்ன கைகிட்ட ஒரு இடத்துல அளவு செக் பண்ணணும் அப்படின்ட்டு, ஷேப் எடுக்கிறதுக்காக. சின்ன கைக்கு பாருங்க, நம்ம வந்து அளவு பிளவுஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து சின்ன கை தானே. ஸோ அந்த அளவை நம்ம வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். 5.75 இருக்குது. ஸோ 5.75 அப்படின்னா 6.25. 6.25 கிட்ட எவ்வளவு சுற்றளவு இருக்குன்னு பார்த்துக்கலாம். இது வந்து நான் டேப்ல தான் எடுத்துக்குவேன். இதுவே வந்துட்டு 6.25 இருக்குது சுற்றளவு பாருங்க. 6.25 அப்படின்னா 6.5.1 வச்சுக்கலாம். எப்பவுமே சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டா ஒரு லூஸ் இருக்கணும் அப்படின்னு 6.5.1 வச்சுட்டேன். எனக்கு வந்து துணி கம்மியாக தான் தேவைப்படுது, அதனால நான் வந்துட்டு அப்படியே வளைச்சு விட்டுக்கிறேன். இப்படி ஷேப் எடுக்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து
கை ரொம்ப தொலைன்னு அசிங்கமாக இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஷேப் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு இதை வெட்டிட்டு அப்புறமா வந்துட்டு ஊசி மார்க் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு எல்லாமே ஒரே மாதிரி தான். நீங்கள் எந்த கட்டிங் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலுமே இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் சில விஷயங்களை நான் வித்தியாசமாக சொல்லியிருப்பேன். வெட்டிட்டேன். சென்டரில் ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம், ஆம்கோல் சுற்றளவுக்கிட்ட ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம். அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வெட்டிட்டு நான் கீழே ரெண்டையும் ஜாயின் பண்ணுறேன் பாருங்க, அந்த இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிப்பேன். ஸோ தைக்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால அப்புறம் இங்கே சென்டர் இருக்கு பாருங்க, கீழ் சென்டர், அதுலேயும் குட்டியாக ஒரு அர்க்கத் பண்ணிப்பேன். ஏன்னா ஒட்டு போடணுமில்ல, அந்த ஒரு ரீசனுக்காக நேருக்கு நேரம் அவங்க மடிச்சு பிடிக்க ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இப்போ வந்துட்டு நம்ம ஓட்டை போட்டுக்கலாம். இந்த ஷேப் எடுத்துருக்கிற இடத்துல அங்கங்கே ஓட்டை போட்டுக்கோங்க. அப்போ தான் தைக்கிறப்ப 4 துணிக்கும் அந்த மார்க் தெரியும். ஸோ தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓட்டை போட்டுட்டேன். அந்த ஓட்டைக்கு மேலே அங்கங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது டார்க் கலரு பத்தாதுக்கு அப்புறமா தைக்கிறப்ப சம்டைம் வந்துட்டு அந்த ஓட்டை தெரியாமல் போயிடும். அதனால நான் அங்கங்கே இது மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, மார்க் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க குடஞ்சி விட போகிறோம். ஸோ குடஞ்சி விடுறதுக்கு எப்பவும் போல் ஒரே மெத்தடு தான். ஃபஸ்ட்டு ஆம்கோல் சுற்றளவில் பாதி மார்க் பண்ணிக்கலாம். 8 அப்படின்னா 4.25. ஸோ 4.25 எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறனோ அந்த இடத்துல உயரத்தில் 1/2 இன்ச்சு டேப் வச்சுட்டு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் அப்படியே வந்துட்டு வளைச்சி விட்டுக்கலாம். இது வந்து நான் மார்க் பண்ணுறப்போ ஒரு மாதிரி இருந்தால் கூட நான் வளைக்கிறப்ப கரெக்டாக வளைச்சிக்குவேன். நல்லா ஒரு மாதிரி எஸ் மாதிரி வரும். அப்படி வந்தால் தான் வந்துட்டு கை ஷேப் வந்துட்டு அழகாக இருக்கும். கை வந்து இந்த கை வெட்டிட்டு இப்போ வந்து இது பெரிய கை வெட்டியிருக்கோம். இப்போ எப்பயும் போல் பேக் சைடு கிளாத் எடுத்துட்டு கிராஸ் பார்த்து செக் பண்ணி போட்டுக்கணும். முன்னாடி இருக்கிற கிளாத்தை செக் பண்ணுங்க, உள்ள வெளியே இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் துணி பத்தாது. போட்டுட்டு இப்போ எல்லா அளவுகளையும் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிடுறோம். ஓகே, பேக் சைடு கிளாத் இப்போ எடுத்துடலாம். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒயரா கோடு போட்டுடுறேன். அப்புறம் கழுத்தோட அகலம், அதுக்கப்புறமா முன்பக்கம் 1/2 இன்ச்சு குறைக்கணும் இல்லைங்களா, ஸோ அதுக்காக 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். முன்கழுத்து உயரம் வந்துட்டு 6 இன்ச்சு. இப்போ பாருங்க ஃப்ரண்ட் பார்ட்ல வேற என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கையில எல்லாம் ஒன்றும் இல்லை, கையில எல்லாம் அதே அளவு லென்த்து சுற்றளவு எல்லாமே எந்த பிளவுஸ் கொடுத்தாலும் எல்லா பிளவுஸுக்கும் ஒரே மாதிரி தான் அளவு எடுக்கணும். பேக்குக்கு மட்டும்தான் அந்த சேஞ்சு. ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு கழுத்தோட உயரம் அதே தான், அதெல்லாம் வித்தியாசம் அது. இந்த முன்பாடி உயரம் இருக்கு பார்த்தீங்களா, அது மட்டும்தான். இப்போ பாருங்க எப்பவும் போல ஷோல்டர் தையல் இருக்கு பாருங்க, இந்த ஷோல்டர் தையல 2ஆ பிடிச்சிக்கிறேன். கீழே டாட் ஜாயிண்ட் ஆகுது பாருங்க, சென்டர் டாட் வந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, அதையும் பிடிச்சிட்டு கிராஸ் கட்டிங், அதனால கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து பிடிச்சி எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் ஃபர்ஸ்ட் அந்த மார்க்கை பண்ணிக்கணும். சரியா? பண்ணனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒன்ஸ் செக் பண்ணுங்க. செக் பண்ண பாருங்க இவங்களுக்கு 12 இன்ச் இருக்குது. எப்போவுமே காட்டன் பிளவுஸ் அளவு வைக்கிறோம் அப்படின்னா லைனிங்க்கு வந்து 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா, 1/2 இன்ச்சு வித்தியாசம் தான் வரும். இப்போ பாருங்க உங்களுக்கு நான் 13 இன்ச்சு வைக்கிறேன். சரியா? வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சு போதும். ஆனால் இதுவே 100ல் ஒரு 10 பேருக்கு பார்த்தீங்கன்னா 1 இன்ச் வரைக்கும் தேவைப்படும். அது அவங்க பாடி ஷேப்பை பொறுத்த. இப்போ எனக்கே 1 இன்ச் வித்தியாசம் தான். பட் ஆனால் மோஸ்ட்லி 90 பேர்த்துக்கு இந்த 1/2 இன்ச் வித்தியாசம் தான் இருக்கும். சரியா? இப்போ வந்துட்டு 1/2 இன்ச்சு எச்சு பண்ணிக்கணும். இதுவே லைனிங் அளவா கொடுத்து காட்டன் தைக்க சொல்றேன்னா 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நேர் கட்டிங்க்கும் அப்படிதான், கிராஸ் கட்டிங்க்கும் அப்படிதான். இந்த ஒயரம் சேஞ்ச் பண்றதெல்லாம் இதே மாதிரி தான். பாருங்க இப்ப வந்துட்டு ஒயரம் மார்க் பண்ணிட்டேன். எனக்கு வந்துட்டு இதுதான் இந்த பிளவுஸ்க்கு தேவையான ஒயரம். அடுத்தது கழுத்தோட ஒயரம் என்ன எடுத்தோம்? 6, தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு சேர்த்து 6.25 இன்ச்சு. இப்ப இது வந்துட்டு கோடு போட்டுக்கலாம். இப்ப தெரியுதுங்களா 2 பிளவுஸ்க்கு வந்துட்டு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸி தாங்க. நீங்க ஒரு பிளவுஸ் இப்படி தைக்க வரைக்கும் கன்ஃபியூஸா தான் இருக்கும். ஒரு பிளவுஸ் என்ன சிலருக்குலாம் 2-3 பிளவுஸ் தைக்க வரைக்கும் அப்படிதான் இருக்கும். தைச்சிட்டீங்கன்னா அப்புறம் வந்து ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். இப்போ வந்து பாரு கீழ் கோடு தான் நான் வந்துட்டு கோடு போட்டிருக்கேன். இப்போ கழுத்து வந்து எனக்கு ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் நல்லா அகலமாவே வேணும். ஏன்னா கழுத்து அகலம் அவங்களுக்கு கம்மியா தானே வச்சிருக்கோம், அதனால நல்லா அகலமாவே வேணும். அதனால கீழ்கழுத்தை மட்டும் நான் நல்லா அகலப்படுத்திக்கிறேன். உங்களுக்கு இப்படி பாக்குறப்ப ரொம்ப அகலமா தெரியற மாதிரி இருக்கும், ஆனா அதுதான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டா இருக்கும். ஏன்னா கழுத்து வந்து அவங்க நல்லா மேலாக தான் போடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப கழுத்து கம்மியா வச்சுன்னா அப்படி குறுகிட்டு இருக்கும், கழுத்து அப்படி இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால எனக்கு வேணுங்கிற மாதிரி நான் அகலப்படுத்தியிருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு எல்லா அளவுகளும் நான் மார்க் பண்ணிட்டேன். இது வந்து வெட்டிடுறேன். இப்போ சிலர் வந்து நினைப்பீங்க, ஐயோ என்னதான் வந்து நம்ம பார்த்தாலும் புரிய மாட்டேங்குது மீன்ஸ் ஒவ்வொரு வீடியோலையும் என்னென்ன இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது, திரும்ப ஏதாவது டவுட்னா போய் பார்க்கறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. அதுக்கு தான் வந்துட்டு நம்ம இந்த தடவை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3 டாட் பிளவுஸுக்கு மட்டும், ஏன்னா அதுதான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு மட்டும் நான் வந்துட்டு கிளாஸ் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். அது வந்துட்டு உங்களுக்கு லைவ் கிளாஸாக இல்லைங்க, வீடியோ தான் சென்ட் பண்ண போகிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் எனக்கு நிறைய வந்து வீடியோ சென்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. பட் அப்போ வந்து சொல்லிட்டோம் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அப்போ வந்து லைவ் கிளாஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ தான் சென்ட் பண்ணுறோம். உங்களுக்கு வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக தைக்க தெரியணும், எந்த ஒரு மிஸ்டேக்குமே வரக்கூடாது, அதே மாதிரி எந்த ஒரு டவுட்டுமே வராது தைக்கணும் அப்படின்னா நீங்கள் வேணும்னா அந்த கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகினர் ஃப்ரெண்ட்லி தான், உங்களுக்கு தெரியும் இல்லையா நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வேணும்னா வந்து அந்த கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து வெட்டிட்டேன்.
ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு பாருங்க கிராஸ் பட்டிக்கு மார்க் பண்றேன். மேலே ஷோல்டர் 2ஆ பிடிச்சிருக்கேன், கீழையும் வந்துட்டு 2ஆ பிடிச்சிருக்கேன். பிடிச்சிட்டு நல்லா கீறி விட்டுட்டீங்க அப்படின்னா இது மார்க் விழுந்துடும். அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க தெரியறதுக்காக. இங்க வந்துட்டு நம்ம பட்டியோட உயரம் மார்க் பண்ணிக்கிறோம். பாருங்க, ஃப்ரண்ட்ல வந்துட்டு 2 இன்ச்சு, சைட்ல வந்துட்டு நான் இவங்களுக்கு வந்து 1.5 இன்ச்சு தான் வைக்கிறேன். அவங்களுக்கு அதுதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா அவங்க ரெகுலர் கஸ்டமர், அதனால எனக்கு தெரியும் சைட்ல 1.5 இன்ச்சு வச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோடு போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் வந்துட்டு அப்படியே பிளவுஸை மடிச்சு போட்டு எக்காந்து கொண்டு மார்க் பண்றதே இல்லைங்க. அதுவுமே என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, எனக்காக இது பண்ணுங்களேன் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், ஐயோ நான் அது மாதிரி பண்ணினதே இல்லைங்க. இன்னொன்று என்னன்னா, நான் என் வீடியோக்காகவே வந்துட்டு வெட்டுறேன், நான் கஸ்டமர் கிளாத்தை தானே வெட்டுறேன். அப்புறம் நான் அப்படி வெட்டுன்னா அண்ணா தைக்கிறப்ப ரொம்ப இதாகும், டைம் ஆகும், அது ரொம்ப ரிஸ்க்கு, அண்ணா சத்தம் போடுவாங்க அப்படின்ட்டு. இல்லைங்க நான் வந்து அப்படி பண்ணுறதே இல்லைங்க, நாங்கள் பண்ணாத ஒரு வேலையை எப்படி சொல்லி கொடுக்குறது அப்படின்ட்டேன். அதனால நாங்கள் எப்போவுமே வந்துட்டு துணியை அப்படியெல்லாம் மடிச்சு போட்டு மார்க் பண்ணுறதே இல்லை. நீங்கள் அப்படி தான் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அதுதான் ஃபிட்டிங் சூப்பராக இருக்குன்னா தாராளமாக பண்ணுங்க. அது அவங்களோட மெத்தட், அவ்வளோதான். அவங்க கற்றுக்கிட்டதை வச்சு தானே பண்ண முடியும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா இன்னுமே வந்துட்டு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். அது என்னோட சஜஷன். ஓகே பாருங்கள், வெட்டியாச்சு, அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்னென்ன விஷயங்கள் சொன்னமோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு இதை நீங்கள் வந்து நல்லா பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்க. சரியா? ரொம்ப ஈஸி தாங்க, கஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது, பயந்துக்கவே வேண்டாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அளவுகளை நான் என்னென்ன அளவுகளை சேஞ்ச் பண்ணினேன் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஓகேங்க. இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.